விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பு தோட்டத்துக்கு வந்து தண்ணி பச்ச போகிறோங்க. அப்படியே மோட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரும்புக்குள்ளே தண்ணி திருப்பிட்டு வாமடையெல்லாம் விலகிட்டு இருந்தீங்க. இருந்தாப்புல கரும்பை சுற்றி ஒரே புகை மூட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஒரே புகையாக வருதுன்னு வெளியே வாமடை விலகிட்டு வந்து பார்க்கலாமேன்னு வெளியே வந்து பார்த்தா தாங்க தெரியுது. கொஞ்ச நேரத்தில் நானே பயந்துட்டீங்க, என்னடா நம்ம கரும்பை சுற்றி ஒரே புகையாக வருதுன்ட்டு. அப்படியே வாமடையெல்லாம் விலகிட்டு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது, அப்பா தான் கரும்பு தொகையெல்லாம் தீயரிச்சிக்கிட்டு இருக்காங்கண்டு. இந்த தொகை வந்து நம்ம வந்து கரும்புக்கு வந்து நடுப்பாறு இழுக்கும் போது 5 பட்ட தொகைங்க. நல்லா காஞ்சு இதாகிருச்சு. கரும்பு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து கொஞ்சம் ஓரமாக தள்ளி போட்டு அப்படியே நம்ம தீயை வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ துவையெல்லாம் சரி, அப்படியே மசம் நின்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் களத்தில் இறங்கிட்டேங்க. நம்ம கரும்பு சுற்றி ஓரத்தில் இருக்க துவையை மட்டும் எடுத்து கொஞ்சம் தள்ளி போட்டு தீ எரிக்க வேண்டியதாங்க. இந்த துவைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, ஏன்னா துவை வந்து அடியிறம் காத்துக்கிட்டே இருக்கும். தரை வந்து ஈரமாக இருக்கும், எதுனாலும் உள்ளே வந்து தங்கியிருக்கலாம். பாம்பு இருக்கலாம், தேல் இருக்கலாம், எதுனாலும் உள்ளே இருக்கலாம். அப்படி எதுவுமே இருக்கான்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க நம்ம வந்து கைட்டை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குடா அதெல்லாம் கைட்டை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே தீய வச்சிடலாமே நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி தாங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கரும்பில் வந்து ராவிருங்க. அதனால் கரும்பை கொஞ்சம் தள்ளி போட்டு தீயரிச்சோம்னா கொஞ்சம் நமக்கு சேஃபுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி.